எங்களெல்லாம் தெலுங்குன்னு சொல்லக்கூடியவன் என்னைக்குமே நிர்மலா சீதாராமனை தெலுங்குன்னு சொல்லலையே, வடுக வந்தேரின்னு சொல்லி சங்கரமடத்தை சொல்லலையே. சங்கரமடத்தினுடைய இடம் எது, இனம் எது? சங்கரமடத்தை பத்தி என்னைக்கா பேசியிருக்கிறா வடுக வந்தேரின்னு? இங்க இருக்கக்கூடிய போராளிகளுக்கு துணையாக நின்றவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி ஒருவரோடு மேடையேறி நீங்கள் நிற்பதை பார்ப்பதற்கு எனக்கு அவமானமாக இருக்கிறது. எந்த தகுதியும் இல்லாமல் ஒரு வரலாற்றை திரும்பிப்படுத்தி சமகால அரசியலை மாற்றி எழுதி இங்கு போராடுபவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி முத்திரை குத்தி அசிங்கப்படுத்தி அரசியல் நீக்கம் செய்கின்ற இந்த கும்பலோடு உங்களுக்கு என்ன? குருமூர்த்தியை உங்களால் அரசியல் ரீதியாக அடையாளம் காட்ட முடியவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து தமிழ் தேசம் பேசுவதை நிறுத்தி விடுங்கள் ஐயா மணியரசன் அவர்களே. Help Tamilian Brahmins establish political control over situation in Jaffna. அதாவது யாழ்ப்பாணத்தினுடைய அந்த நிலைமையின் மீது தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக யாருக்குனால் தமிழ் பிராமணர்கள் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக நடத்தப்படும் சொல்லுங்கள். தமிழ் தேசிய கோட்பாட்டை முற்போக்கு அரசியல் கோட்பாடாக மாற்றிய அந்த அரசியல் என்பது திராவிடத்திலிருந்து விடுதலை புலிகள் உள்வாங்கிக் கொண்ட அரசியல். மறுத்திட முடியுமா? ஆனா தமிழ் தேசியத்தினுடைய கருத்தியலை வளர்த்தெடுத்து அதற்காக உயிர் கொடுத்த தமிழரசனை பற்றி பேசுகிறார்களா? பேசிருக்கீங்களா? உங்களோட கட்டுரைகளை வந்திருக்கிறதா? அந்த கோட்பாடுகளை எடுத்து நீங்கள் விவாதித்திருக்கிறீர்களா? இல்ல. ஆக எது கோட்பாட்டு ரீதியான விஷயமோ அதை நீக்க மாட்டேன். வெட்டி வேலை. அவங்க எல்லாம் பாடல் பெற்று பாடல் பாடி பரிசு பெறுவதற்காக வந்த கூட்டம். அவங்களுக்கு திராவிடத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது. எந்த தொடர்பும் கிடையாது. விடுதலை புலிகளை கொச்சைப்படுத்துகின்ற அரசியலை திராவிடத்தின் பெயரால் பேசுவது, பெரியாரின் பெயரால் பேசுவது. அந்த டேனியல் காந்தினா இவன் திருமுருகலு அப்படிங்கிறான். எவ்வளவு பொறுக்கித்தரமான அரசியல் இது, எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல். இதையெல்லாம் தடுக்காமல், இதையெல்லாம் கேள்வி கேட்காம அங்க ஏதோ மெஸ் நடத்துற மாதிரி இங்க விசா வாங்கிட்டு அங்க போனது சோறு திங்கிறதுக்கா? இனிமேலும் இப்படி பேசிட்டு இருந்தா பார்த்துட்டுலாம் சும்மா இருக்குமா? எது சொன்னாலும் உடனே திமுக கைகூலி, அதிமுக கைகூலி, பிஜேபி கைகூலி, காங்கிரஸ் கைகூலி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் நீங்கள்லாம் இல்லாம நாங்க தனியாக ஒரு அரசியல் கருத்து இங்க நிலத்துல வராதா? நாங்கள் தான் தனித்துவமானவர்கள், நீங்க எல்லாம் காப்பிடிச்சு. வேறு கோணங்களில் இங்கே தோழர்கள் உரையாற்றி சென்றிருக்கிறார்கள். இது இன்னும் விரிவாக நடத்தப்பட வேண்டிய ஒரு கருத்தரங்கு. தமிழ் தேசியம்னா என்னன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. அடிப்படை பிரச்சனையே அதுவாக தான் இருக்குது. ஒரு தேசிய இன பிரச்சனையை ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய இடத்திலிருந்து அது குழப்பி வார்த்தை சண்டைகளாக மாற்றி அது கடைசியில் கிள்ளிட்டாங்க குத்திட்டாங்க கதையா மாற்றி வச்சுட்டாங்க. அங்கே ஏதோ மெஸ் நடத்துன மாதிரி இங்க விசா வாங்கிட்டு அங்கே போனது சோறு திங்கிறதுக்கா? இனிமேலும் இப்படி பேசிட்டு இருந்தா பார்த்துட்டுலாம் சும்மா இருக்க மாட்டோம். அதையும் சொல்ல பதிவு பண்ண விரும்புகிறோம். ஒரு போராட்டத்தை, ஒரு போராளி இயக்கத்தை, ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தவர்களை, ஒரு அரசியல் கட்டுமானங்களை செய்தவர்களை, இன கட்டுமானத்தை செய்தவர்களை, இப்படியான ஒரு உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு போராளி இயக்கமாக தன்னை வார்த்து கொண்டவர்களை, பனிப்போருக்கு பிறகு, உலகமயமாக்கலுக்கு பிறகு ஒரு போராளி இயக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்ற உலக விடுதலை போராட்டங்களுக்கு உதாரணமாக நின்றவர்களை எல்லாம் நீங்க போற போக்குல அப்படி நான் இங்க சாப்பிட்டேன், இங்க அதை பண்ண, அங்க அதை பண்ண, சினிமா கதை மாதிரி பேசினால் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். வேற கதை பேசுங்க, கேட்டுக்கிறோம். ஆனால் இது வல்ல கதை பேசுவதற்கு. ஏனென்றால் இந்த விடுதலை போராட்டத்தை யார் அளித்தார்கள்? 12 வருஷமா அது பேசப்படலை. திமுகவின் மீது விமர்சனம் இருக்கிறதா? இங்க இருக்க அனைவருக்கும் இருக்கிறது. யாருக்கு இல்ல? தோழர் பரதிக்கு இல்லையா? தோழர் திலீபன் சிந்தனுக்கு இல்லையா? கிட்டுராசா அவர்களுக்கு இல்லையா? குழந்தையரசன் அவர்களுக்கு இல்லையா? இங்க திரண்டு யாருக்கும் இல்லையா? 2009 நடந்த அனைவருக்கும் விமர்சனம் இருக்கிறது. யாருக்கும் விமர்சனம் இல்லாமல் இல்லை. ஆனால் மொத்தமாக ஒரு அரசியலை கொண்டு போய் ஒரு புள்ளிக்குள்ளார தள்ளிவிடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. விவாதம் வேண்டும், விரிவான அரசியல் விவாதம். ஒரு இனப்படுகொலை அது, ஒரு இனப்படுகொலை அது. இளைஞர்களிடத்தில் கொண்டு போகாம ஒரு தலைமுறையை நாசப்படுத்தியதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சொன்னாலும் உடனே திமுக கைகூலி, அதிமுக கைகூலி, பிஜேபி கைகூலி, காங்கிரஸ் கைகூலி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பாங்க.
ஏன் நீங்கள்லாம் இல்லாம நாங்க தனியாக ஒரு அரசியல் கருத்து இங்க நிலத்துல வராதா? நாங்கள் தான் தனித்துவமானவர்கள், நீங்கள் எல்லாம் காப்பி பிடிச்சவங்க. நாங்கள்லாம் தனித்துவமானவர்கள். நாங்க யாருமே நாங்களாம் முதலமைச்சரான பிரச்சனை தீர்த்துறோம் நாங்க யாரும் சொல்லல. எம்எல்ஏ பதவிக்கோ எம்பி பதவிக்கோ நாங்க நின்றவர்கள் அல்ல. இத்தனை ஆண்டு காலம் இந்த அரசியலில் மக்களுக்காக நின்ற தலைவர்கள் இங்க இருக்கிறார்கள், போராளிகள் இருக்கிறார்கள். எதுக்கு ஆசைப்பட்டு வந்தாங்க? நீங்க முத்திரை குத்துவதால் மட்டுமே நாங்கள் பின்வாங்கி விட போவதில்லை. ஆனால் மூர்க்கமான ஒரு எதிர்ப்பு அரசியலை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 12 வருஷமா பார்த்திருக்கிறோம். ஏதோ 4 ஃபேக் ஐடியா வச்சு நீ எழுதிட்டா பார்த்து சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? இத்தனை காலம் பேசல. இங்க இருக்க எல்லாத்துக்கும் தெலுங்கு ஐடென்டிட்டி கொடுத்துருப்பானே, பேர் கொடுத்துருப்பானோல, எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜவாப்தாரி ஆகிதான் ஒண்ணு. இன்னொரு பக்கம் இருக்கிறவங்க முழுக்க நம்மளுக்கு கிறிஸ்டியன் பேர் கொடுப்பான், ஞானஸ்தானம் பண்ணுவான். சரியா? இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் தெலுங்கு பேர் கொடுக்குறேன்னு சொல்லி தெலுங்கு இடம் சொல்லிட்டு இருப்பான். அதை தாண்டி அவங்களுக்கு அரசியலே தெரியாது. 2 பேரும் ஒரே பயலுக்கு. அந்த அவன் டேனியல் காந்தினா இவன் திருமுருகனு அப்படிங்கிறான். எவ்வளவு பொறுக்கித்தரமான அரசியல் இது, எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல். இதையெல்லாம் தடுக்காமல், இதையெல்லாம் கேள்வி கேட்காம நீங்க நேரா இங்க இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகளை கேள்வி கேட்கக்கூடிய அரசியல். எந்த பெரியாரிஸ்ட் பேசினாங்களா? போலிகளை எதிர்த்து தொடர்ச்சியா சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறோம். இப்பொழுது கூட திராவிடத்தின் பெயரை வைத்துக் கொண்டு திராவிடம் 2.0 3.0 0.0 இப்படி எதையோ வச்சுக்கிட்டு ஒரு இந்துத்துவ சார்பு அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்துத்துவ சார்பு அரசியல் அது. தமிழன் மீது நம்முடைய அடையாளத்தை வைத்துக் கொண்டே நம் மீதான தாக்குதலும் குழப்பங்களும் நடந்துட்டு இருக்குது. என்ன காரணம்? இங்கே சகோதர அமைப்புகளாக, தோழமை அமைப்புகளாக தமிழனுடைய முக்கியமான கோரிக்கையை நாம் பேசிவிடக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடை கொண்டு வந்துடணும். இவங்களுக்கு பதில் சொல்றதே நாள் முழுக்க வேலையா போயிடும். வெட்டி வேலை. அவங்க எல்லாம் பாடல் பெற்று பாடல் பாடி பரிசு பெறுவதற்காக வந்த கூட்டம். அவங்களுக்கு திராவிடத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது. விடுதலை புலிகளை கொச்சைப்படுத்துகின்ற அரசியலை திராவிடத்தின் பெயரால் பேசுவது, பெரியாரின் பெயரால் பேசுவது. ஆனால் தேசிய விடுதலை என்பது பெரியாரியலினுடைய அடிப்படை கருத்தியல். சுயநிர்ணய உரிமை அல்லது தேசிய விடுதலை அல்லது சுதந்திரம் என்பது அடிப்படை கருத்தியல். ஆனால் கருப்பு சட்டை, அதை எப்படி மறுப்பீங்க? இன்றைக்கு அந்த பக்கமும் குழப்பம் நடந்துட்டு தான் இருக்கு. அதையும் நம்ம விட்டுட்டு போயிட முடியாது. ஏன்னா திராவிட இயக்கத்தினுடைய அந்த பெரியாரினுடைய கோட்பாட்டிலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய கருத்தியல் என்பது இந்த தேசிய விடுதலை, ஒடுக்கப்படுகின்ற இனங்களாக இருக்கக்கூடிய இந்த தேசத்தின் மக்கள் பார்ப்பனியத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னது, முழக்கம் சொன்னது. இந்தியாவில் வேறு யாரும் வைக்கவில்லை, தந்தை பெரியார் தான் வைத்தார், துணிச்சலாக வைத்தார். அந்த துணிச்சல் யாருக்கும் கிடையாது. அதுதான் இன்று வரை நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. வேறு யாருக்கும் அப்படியான ஒரு அரசியல் வாய்ப்பே கிடைக்கல. பெரியாரால் வளர்த்தெடுக்கப்பட்ட திராவிடத்துடைய முக்கியமான கூறாக இருக்கக்கூடிய சோசியலிசம், பொது உடைமை கருத்து. சிவப்புக்கு என்ன அர்த்தம்? இன்றைக்கு அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தனியார் மயத்தை கொண்டு வரணும், தாராள மயத்தை அங்கீகரிக்கணும். அணு உலையை மூடணும்னு சொல்றவன், நீ 8 வழிச்சாலை வேணான்னு சொல்றவன், இவங்க எல்லாத்தையும் சுற்றுப்புற சூழல் அக்கறை காட்டும் சொல்றவங்க எல்லாத்தையுமே திராவிடத்துக்கு எதிரானவர்களாக, வளர்ச்சிக்கு எதிரானவர்கள், அறிவியலுக்கு எதிரானவர்களாக காட்டுகின்ற ஒரு முயற்சியையும் இந்த கும்பல் செய்து கொண்டிருக்கிறது. அது பெரியாரின் பெயரை வைத்துக் கொண்டு, திராவிடத்தின் பெயரை வைத்துக் கொண்டு. திராவிட இயக்கத்தில் 2 முக்கிய கோட்பாடுகளை மடைமாற்றுகின்ற வேலையை செய்கின்ற கும்பல் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அதே போலதான் தமிழ் தேசியத்தினுடைய இந்த சோசியலிச கூறுகளையும் பெரியாரையும் முன்வைக்கக்கூடிய அந்த முற்போக்கு கருத்தியலையும் நீக்கம் செய்யக்கூடிய அரசு. எல்லா இடத்திலும் டீபொலிட்டிசேஷன், அபொலிட்டிக்கல், அதாவது அரசியலற்ற தன்மை கொண்டு வரணும். வேற ஒண்ணுமே கிடையாது. வெறுமன தமிழ் தேசியம் பேசு. ஆனா ஜாதி பத்திரமா வச்சுக்கோ, நில உடைமை பத்திரமா வச்சுக்கோ, தனியார் மய தாராளமயத்துக்கு கேள்வியே கேட்டாது, ஏகாதிபத்தியம் அது வேண்டவே வேண்டாம். அதே போலத்தான் இங்கே வந்திருக்கிறது. எல்லா இடத்திலும் போலிகள் நிறைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கோட்பாட்டை நீர்த்து போகக்கூடிய வேலை செய்கிறார்கள். திராவிட இயக்க வரலாற்றிலே ஒருவர் பெயர் 20 பெயர் விடுபட்டு விட்டதை பட்டியலா போடுறாங்க. ஆனா தமிழ் தேசியத்தினுடைய கருத்தியலை வளர்த்தெடுத்து அதற்காக உயிர் கொடுத்த தமிழரசனை பற்றி பேசுகிறார்களா? பேசியிருக்கீங்களா? உங்களோட கட்டுரைகளில் வந்திருக்கிறதா? அந்த கோட்பாடுகளை எடுத்து நீங்கள் விவாதித்திருக்கிறீர்களா? இல்ல. ஆக எது கோட்பாட்டு ரீதியான விஷயமோ அதை நீக்கமாக்கிறது, தனிநபர் பிரச்சனையா மாத்திரது எல்லாத்தையுமே.
எனக்கு இந்த சட்டை போட்டவனை பிடிக்காது, முழுக்கை சட்டை போட்டவனை பிடிக்காதுங்கிற மாதிரி அது தனிநபர் பிரச்சனையாக மாற்றுவது. இப்ப அரசியல் நீக்கம் செய்கின்ற வேலை திட்டமிட்டு நடக்கிறது. பெரியார் மிக தெளிவாக இருந்தார், கடவுள் மறுப்பில் மிக தெளிவாக இருந்தார், ஜாதி ஒழிப்பில் தெளிவாக இருந்தார், ஆரிய ஒழிப்பில் தெளிவாக இருந்தார், தமிழ்நாடு விடுதலையில் தெளிவாக இருந்தார். எந்த இடத்திலும் அவர் அதை விட்டுக் கொடுக்கவில்லை. அதே போலத்தான் மேதகு பிரபாகரன் அவர்களும் அந்த தமிழ் தேசிய விடுதலை, ஈழ விடுதலை எந்த இடத்திலும் சமரசம் செய்து கொள்ளவில்லை. இந்த தமிழ் தேசிய கோட்பாட்டை முற்போக்கு அரசியல் கோட்பாடாக மாற்றிய அந்த அரசியல் என்பது திராவிடத்திலிருந்து விடுதலை புலிகள் உள்வாங்கிக் கொண்ட அரசியல். மறுத்திட முடியுமா? நான் கேட்கிறேன், இங்க இருக்க பல்வேறு இயக்கங்கள், மார்க்சிய இயக்கங்கள், மார்க்சிய லெனினிய இயக்கங்கள், பெரியார் இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள், இன்னும் தமிழ் தேசிய இயக்கங்கள், பல்வேறு இயக்கங்கள் இங்க இருக்கக்கூடிய இடத்துல விடுதலை புலிகளை ஏன் திராவிட இயக்கம் ஆதரித்தது? ஏன் பெரியாரிஸ்டர்கள் ஆதரித்தார்கள்? விடுதலை புலிகள் வைத்த சோசியலிச கோட்பாடுகள், அந்த தமிழ் தேசிய அரசியல், அதை ஏற்றுக்கொண்டு ஏன் பெரியாரிஸ்டுகள் பின்னால் நின்றார்கள், உயிர் கொடுத்தார்கள், தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தார்கள், ஒடுக்குமுறைகளை எதிர்கொண்டார்கள். எத்தனை ஒடுக்குமுறை இன்னைக்கு வரைக்கும் பட்டியலிட முடியாத வரலாறு இருக்கிறது. ஏன்னா இன்று வரைக்கும் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, இன்னைக்கு வரைக்கும் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அவரால் வெளிப்படையாக பேச முடியாத இந்த நிலையை கையை கட்டிவிட்டு நீங்கள் சண்டை போட அழைக்கக்கூடிய ஒரு போலி அரசியல் என்பது முன்வைக்கப்பட்டது 2009க்கு பிறகு. ஏன் பெரியாரிஸ்டுகள் விடுதலை புலிகளை ஆதரித்தார்? ஏனென்றால் தேசிய விடுதலை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட ஒரு தன்மை இருந்தால் மட்டும்தான் இன்னொரு தேசிய விடுதலை போராட்டத்தை ஆதரிக்க முடியும். அந்த கோட்பாடு இல்லாத ஆதரிக்க முடியாது. அப்ப இந்த கோட்பாடுகளை எல்லாம் நீக்கம் செய்கின்ற வேலை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இலங்கையிலே தமிழர்களை அழித்த அந்த சிங்கள பேரினவாதத்தோடு கைகோர்த்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அழைத்து வந்து விடுதலை புலிகளுக்கு எதிராக, ஈழ விடுதலைக்கு எதிராக, அந்த ஈழ மக்களுக்கு எதிராக அத்தனை கருத்தியல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை விளையாட்டா விட்டுறாதீங்க. இப்படி 2009 விட்டதான் இன்னைக்கு வந்து விடிஞ்சு நிக்குது. இன்னைக்கு வந்து விடிஞ்சு நிக்கு. அதே போல முளையிலேயே நாம் எதிர்கொள்ள வேண்டிய இந்த திரிபுவாதத்தை கண்டு ஒதுங்கி போய்விடக் கூடாது தோழர்களே, கண்டு ஒதுங்கி போய்விடக்கூடாது. அன்று எங்களுக்கு வலிமை இருந்தால் அன்றைக்கு நாங்கள் எடுத்து நின்றுருப்போம் அவங்கள 2009. இந்த பார்ப்பனியத்திற்கு எதிரான போராட்டத்தை, அதை முனை மழுங்க செய்யக்கூடிய எந்த அரசியலையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்கிறது, திராவிடத்துக்கு எதிராக இருக்கிறது. நீ வேற என்னெல்லாம் பேர் சொல்லிட்டு தமிழனோட உரிமையை பத்தி பேச வரீங்களோ அதுக்கெல்லாம் எதிராகவே தான் இருக்கும். அவன் கேட்கல, இல்லை நீ வந்து திராவிடம்ங்கிற சமஸ்கிருத பேருங்கிறதுக்கு ஆர்எஸ் காரன் வந்து கட்டி பிடிச்சி மொத்தமாக கொடுத்தா நம்மளுக்கு சொல்லுங்க. அவன் அப்படியா பார்த்தான்? அவன் கோட்பாடாக பார்த்தான், அவனுக்கான ஆபத்தாக பார்த்தான். இந்தியாவினுடைய அமைதி காப்பு படையினுடைய தளபதியாக இருந்த கர்னல் அசோக் அப்படிங்கிறவர் வந்து ட்விட்டர்ல போட்டிருக்கார். ட்விட்டர்ல வந்து ஜூலை மாதம் ஒன்று போட்டிருக்கார். அதில் வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெனரல் சுந்தர்ஜின்னு ஒருத்தர் இருந்தார், இந்தியாவினுடைய இராணுவத்தினுடைய தளபதியாக இருந்தவர். அவர் வந்து வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். நான் அப்படியே வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆதாரம் அது. இங்க ஆங்கிலத்தில் இருந்தாலும் மொழிபெயர்த்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த சீக்ரெட் ஆஃப் ஆபரேஷன் பவான். ஆபரேஷன் பவான் என்பது இலங்கையில் தலையீடு செய்த இந்தியாவினுடைய அந்த போரை பற்றியான பெயர் வந்து, போர் பெயர் வந்து ஆபரேஷன் பவான். அவர் வந்து கர்னல் அசோக் எழுதுறாரு, ஐ மஸ்ட் ரிவீல் இட் டுடே வேர் மோர் தேன் 1400 சோல்ஜர்ஸ் டைட். 1400 இராணுவ வீரர்கள் இறந்து போனார்கள். Why was this operation undertaken? I was with General Sundarji after his retirement as his security officer in Wellington. வெல்லிங்டனிலே அவர் அந்த பணி ஓய்வு பெற்று இருந்த பொழுது அவரோடு இருந்திருந்தேன், அவருக்கான பாதுகாவலராக. Had very close interaction for 6 months. I was acting major at that point of time. அன்றைய தினத்தில் நான் ஒரு மேஜராக இருந்தேன். மேஜர்னா வந்து ஒரு இராணுவத்தில் தளபதியாக இருந்தேன். அவரோடு வெல்லிங்டனில் இருக்கும் பொழுது அவரோட பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. ஜெனரல் யூஸ் டு சே கவர்மெண்ட் ஹாஸ் புட் ஹிம் இன் ஹோம் அரெஸ்ட். அவரை வீட்டுக்காவலில் வைத்திருப்பதாக அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். We used to discuss a lot of issues. One of my job was to report each and every activity of general to military intelligence. அவர் வந்து இவர் என்னென்ன பண்ணுறாருங்கிறத நான் மிலிட்ரி உளவுத்துறைக்கு, இராணுவ உளவுத்துறைக்கு சொல்ல வேண்டிய இடத்துல இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, me being a veteran of OP Pawan was angry over such huge loss of life without any known objectives அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, இவரும் இந்திய அமைதி காப்பு படையில ஒரு தளபதியாக, ஒரு வீரராக பணியாற்றியவர்.
என்ன காரணத்திற்காக இத்தனை பேரை இழந்தோம் என்கின்ற காரணம் எனக்கு தெரியாமல் எனக்கு வந்து வருத்தமாக இருந்துன்னு சொல்றாரு. ஸோ ஐ ஆஸ்க்ட் him a pointed question. What were political objectives of this military operation? அதாவது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், இப்படி ஒரு தாக்குதல் நடத்தினதுக்கான அரசியல் காரணம் என்னன்னு கேட்டேன். His answer shocked me. He candidly said none. அவர் சொன்ன பதில் எனக்கு வந்து அதிர்ச்சிகரமாக இருந்தது. அவர் சொன்ன பதில் என்பது ஒன்றுமே இல்லை என்பதுதான் காரணம் என்ற அர்த்தம். அதுக்கப்புறம் அவர் இன்னும் சொல்லியிருக்கிறாரு, he said he was not given any political objective. எந்த அரசியல் காரணமும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. It made me more curious and general was in talking mood. I asked then why. Then he narrated whole discussion of cabinet meeting. அதாவது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது அவர்கிட்ட இதுக்கு மேலே கேட்கணும். அவரும் பேசுறதுக்காக ஒரு பேசக்கூடிய முடிவில் இருந்தார். அப்போ கேபினட் மீட்டிங் என்ன நடந்ததுன்னு அவர் சொல்கிறார். அதை சொன்னதை வந்து ஒரு குறிப்பாக இன் நட்ஷெல், அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆப்ரேஷன் பவான் வாஸ் டு ஹெல்ப் காங்கிரஸ் வின் எலெக்ஷன்ஸ் இன் தமிழ்நாடு. இது வந்து அன்னைக்கு ஆப்ரேஷன் பவான் சொல்லக்கூடிய ஐபிகேஎஃப்னுடைய தலையீடுக்கான காரணம் வந்து காங்கிரஸ் வந்து தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கான ஒரு காரணம். இது ஒரு முதல் காரணம். இரண்டாவது காரணம் சொல்றாரு, ஹெல்ப் தமிழியன் பிராமின்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் ஓவர் சிச்சுவேஷன் இன் ஜாஃப்னா. அதாவது யாழ்ப்பாணத்தினுடைய அந்த நிலைமையின் மீது தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக யாருக்குனால் தமிழ் பிராமணர்கள் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்டது சொல்றாரு. மூன்றாவது காரணம், செக் எல்டிடிஇ, எ நான் பிராமின் ஆர்கனைசேஷன் அண்டர் செக். பார்ப்பனர் அல்லாத ஒரு விடுதலை போராட்டமான விடுதலை புலிகளை கவனத்தில் வைத்துக் கொள்வது, அது கண்காணிப்பது. மிலிட்டரி பவர் ஆஃப் எல்டிடி வாஸ் கேரிங் தமிழியன் பிராமின்ஸ். அதாவது விடுதலை புலிகளினுடைய இராணுவ வலிமை என்பது தமிழ் பார்ப்பனர்களை அச்சுறுத்தியது அப்படிங்கிறது. அப்புறம் சொல்றார், பிரபாகரன் வாஸ் ஃப்ரம் ஃபிஷர்மேன் காஸ்ட் அண்ட் ஹேட் grown too tall. பிரபாகரன் ஒரு மீனவர் சமூகத்திலிருந்து வந்தவர். அவர் மிக வலிமை மிகுந்தவராக மாறி இருந்தார். இது வந்து தமிழ் பார்ப்பனர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி. இதை சொன்னது நம்ம இல்லை, இந்த அமைதிப்படையில் பங்கு பெற்ற ஒரு அதிகாரி. இந்தியன் ஆர்மி ஆக்சுவலி வென்ட் டு ஹெல்ப் ஸ்ரீலங்கன் தமிழ் பிராமின்ஸ் டு கெயின் லோக்கல் பொலிட்டிக்கல் டாமினன்ஸ். எதற்காக இங்கிருந்து இந்திய ஆர்மி அனுப்பப்பட்டதென்றால் இவருடைய ஆதிக்கத்தை அங்கே இலங்கையில் நிலைநிறுத்துவதற்கு. ராஜீவ் டைட் டியூ டு திஸ் காஸ்ட் வார். நம்ம நம்மளால சொல்றோம்ல, ராஜீவ் காந்தி கொலைக்கு பின்னால் இருப்பது பார்ப்பனியம் என்று அவர் இப்பவே சொல்றார். ராஜீவ் டைட் டியூ டு திஸ் காஸ்ட் வார். இந்த சாதி சிக்கலிலே தான் ராஜீவ்காந்தி இறந்து போகிறார் என்று. ஜெனரல், இது ரொம்ப முக்கியமானது, ஜெனரல் ஹிம்செல்ஃப் ஏ தமிழியன் பிராமின். அந்த ஜெனரல் சுந்தர்ஜியே வந்து ஒரு தமிழ் பார்ப்பனர் அப்படிங்கிறார். So that real story doesn't leak out. He was put behind house arrest. அவர் தமிழ் பார்ப்பனராக இருந்த காரணத்தினால் அவர் வழியாக இந்த தகவலை வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவரை வீட்டு காவலில் வச்சிருந்தாங்க அப்படின்னு. அவர் சொல்லிட்டு முடிக்கிறார், சாரி ஜெனரல், டுடே ஐ எம் பிரேக்கிங் மை ப்ராமிஸ். உங்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதி என்று நான் மீறுகிறேன், மன்னித்து விடுங்கள் போட்டிருக்கேன். இது என்ன பதில்? நீங்கள் இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரபாகரனை போற்றி பாராட்டி எழுதிய இந்து பத்திரிகை என்றாம் அவர் என்ன பண்றாரு, இவரை தன்னுடைய பிடியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். தான் கட்டுப்பாட்டில் வச்சு நடத்தணும் நினைக்கிறார். பிரபாகரன் அதை தாண்டியவராக இருக்கின்றார், ஒரு விடுதலை போராளியாக இருக்கின்றார். இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் இல்லை. அதுக்கு பிறகு அவரை பற்றிய கொச்சையான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன, பொய்யான பிம்பங்கள் கட்டி எழுப்பப்படுகின்றன. இவரை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பி தோற்று போன இந்து பத்திரிகை கடந்த 30 ஆண்டுகளாக விடுதலை புலிகளுக்கு எதிரான மிகப்பெரிய அரசியலை செய்தது. அதனாலதான் மே 17 இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நிகழ்வு என்பது இந்து பத்திரிகை எதிரான நிகழ்வு. அதில் முளைத்த இயக்கம் தான் இந்த இயக்கம். இதற்கு பிறகு ராஜீவ்காந்தி கொலையில யாரெல்லாம் பங்கெடுத்தான்னு பட்டியல் எடுத்து பார்த்தா, வர்மா கமிஷன் ரிப்போர்ட், ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா சுப்பிரமணிய சாமி, MK நாராயண, சந்திராசாமின்னு ஒரே சாமி பட்டியலா இருக்குது. ஒரே இந்த இவங்களோட பட்டியலா தான் இருக்குது. இது முதல்ல எங்கேருந்து வெளியே வந்துச்சு, இந்த போட்டோகிராஃப் யார் வெளியிட்டா, இந்து பத்திரிகை வெளியிட்டது, யார் கொடுத்தா, எந்த பாப்பா எழுதுனா, எல்லாம் பாப்பார் பசங்களோட பட்டியலா போட்டுட்டே இருக்கிறாங்க. எல்லா பயிலும் ஒன்னா சேர்ந்து ஒரு இயக்கத்தை அளித்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டின் அரசியலை முடக்கி இருக்கிறாங்களே. இதுக்கு பின்னாடி என்ன உங்களுக்கு வரலாற்று ஆதாரம் வேணும் சொல்லுங்க? இதுக்கப்புறம் என்ன வரலாற்று ஆதாரம் வேணும்? குருமூர்த்தியை உங்களால்
அரசியல் ரீதியாக அடையாளம் காட்ட முடியவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து தமிழ் தேசியம் பேசுவதை நிறுத்தி விடுங்கள் ஐயா மணியரசன் அவர்களே. நான் தான் கேட்க விரும்புகிறேன். அவர் மீது எனக்கு பெரிய மரியாதை இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த சமூகத்திற்கு, இந்த இனத்திற்கு, இந்த மொழிக்கு, உரிமைகளுக்கு உழைக்கக்கூடியவர், போராடுகின்றவர், சமரசம் இல்லாமல் நிற்கக்கூடியவர். ஆனால் நீங்கள் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் என்பது எங்களுக்கு வழிகாட்டுதலாக இல்லை, எங்கள் வழியை மாற்றுவதாக இருக்கிறது. அந்த துயரத்தோடு நான் பேசுகின்றேன். உங்கள் மீது கூட மிகுந்த மரியாதையோடு நான் பேசுகின்றேன். உங்களுக்கு என் தந்தையின் வயது. எங்களை விட நிறைய அரசியல் நீங்கள் பார்த்தவர், அருகிலிருந்து பார்த்தவர். அடுத்த தலைமுறை ஒரு அரசியலை கையில் எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் உரிய வழிகாட்டுதலை நீங்கள் கொடுக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய போராளிகளுக்கு துணையாக நின்றவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி ஒருவரோடு மேடையேறி நீங்கள் நிற்பதை பார்ப்பது எனக்கு அவமானமாக இருக்கிறது. எந்த தகுதியும் இல்லாமல் ஒரு வரலாற்றை திரும்பிப்படுத்தி சமகால அரசியலை மாற்றி எழுதி இங்கே போராடுபவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி முத்திரை குத்தி அசிங்கப்படுத்தி அரசியல் நீக்கம் செய்கின்ற இந்த கும்பலோடு உங்களுக்கு என்ன வேலை? எங்களெல்லாம் தெலுங்குன்னு சொல்லக்கூடியவன் என்னைக்குமே நிர்மலா சீதாராமனை தெலுங்குன்னு சொல்லலையே, வடுக வந்தேரின்னு சொல்லி சங்கரமடத்தை சொல்லலையே. சங்கரமடத்தினுடைய இடம் எது, இனம் எது? சங்கரமடத்தை பத்தி என்னைக்கா பேசியிருக்கிறா வடுக வந்தேரின்னு? இங்க இருக்க ஐயா வைகோவை பத்தி பேசுவாங்க, இங்க இருக்க நம்ம எல்லாம் பத்தி பேசுவாங்க, முத்திரை குத்துவார்கள். இங்க தமிழினத்துக்காக போராடக்கூடியவர் காவிரி உரிமை, முல்லை பெரியாறு உரிமை, கூடங்குளம் மீனவர் உரிமை, ஏழு தமிழர் விடுதலை என்று தமிழர் உரிமைகளுக்கு பேசுபவர்கள் எல்லாம் தெலுங்குன்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டம் சங்கரமடத்தை ஒரு தெலுங்கன் என்று சொல்லவில்லை. ஏன் பாஜக இருக்கக்கூடிய யாரையாவது பேசியிருக்கிறார்களா, முத்திரை குத்தி இருக்கிறார்களா? ஆனால் தமிழினத்துக்காக போராடக்கூடிய எல்லாரும் தேடி தேடி போய் சொல்லுவாங்க, முத்திரை குத்துவாங்க. ஏனால் இந்த தமிழினத்தில் போராடுகின்ற இந்த சக்திகளை எல்லாம் இன்றைக்கு வரக்கூடிய இளைஞர்களிடத்தில் எதிரியாக காட்டுகின்ற வேலை. பாஜக ஒருத்தனை கூட இப்படி வந்து அவங்க சொன்னது கிடையாது. RSS ஒரு பெயர் கூட அவர் வாயிலிருந்து உச்சரிக்கப்பட்டது கிடையாது. யார் எதிரி இந்த இனத்தில்? இந்த இனத்திற்கு யார் எதிராக இருக்கிறார்கள்? நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆக பெரியாரும் தமிழ் தேசியமும் என்ற இந்த தலைப்பு எதை சொல்லுகிறது என்றால், தமிழினத்தினுடைய பிரதான முரண்பாடு டெல்லியோடு என்னவாக இருக்கிறது, தமிழினத்தினுடைய அடிமைத்தனத்துக்கு எது காரணியாக இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக குழப்பம் இல்லாமல் அடையாளம் காட்டிவிட்டு சென்றவர். இந்த திரிவு அரசியல் என்பது முறியடிக்கப்பட வேண்டும், முறியடிக்கப்பட வேண்டும். இது எல்லாரும் ஒன்றாக நின்றால்தான் முடியும். இந்த திரிவு அரசியல் அது தமிழ் தேசியத்தையும் வீழ்த்தும், பெரியாரியத்தையும் திராவிடத்தையும் சேர்த்து வீழ்த்தும். அவை மிக மிக ஆபத்தான ஒன்று. இது யாருக்கு பயன்படாது? காமராசரை முதலமைச்சர் ஆக்கிவிட்டு பெரியார் அமைதியாக இருந்து விடவில்லை. திமுகவை பதவியேற்று விட்டு அவர் அமைதியாகி விடவில்லை. அவர் அரசியலை தனித்த ஆளுமையோடு நடத்தி கொண்டே இருந்தார். சமரசம் இல்லாமல் பேசிக்கொண்டே இருந்தார். நம்மால் எந்த கட்சியும் ஆட்சி கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நம்ம வலிமை இல்லாமல் இருக்கிறது. ஆனால் எதிரிகளை அடையாளப்படுத்துகின்ற வலிமை நமக்கு இருக்கிறது, போராடுகின்ற வலிமை இருக்கிறது நமக்கு. அதுதான் நம்முடைய அரசியல். அந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டும். அதுக்கு என்ன பேர் சொன்னாங்க? ஆனால் ஒரு தேசிய இன விடுதலை சமூக ரீதியாக சீர்திருத்தப்பட்ட ஒரு சூழலில் அரசியல் உணர்வு எழுச்சி பெற்ற அந்த இளைஞர்களிடத்தில் பொருளாதார விடுதலையையும் உள்வாங்கிய நிலையிலே ஏகாதிபத்திய ஒடுக்குமுறை, பார்ப்பனிய ஒடுக்குமுறை எல்லாம் உடைத்தெறிய வேண்டும் என்கின்ற விடுதலை வேட்கை பெறுகின்ற அந்த இளைஞர்கள் எதிர்காலத்தில் இந்த மண்ணில் வருவார்கள், தோன்றுவார்கள். இந்த போலிகளை எல்லாம் அவர்கள் வீழ்த்துவார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.